Hello friends, இந்த வீடியோவில் inflorescence பற்றி பார்க்கலாம். Inflorescenceனா மஞ்சரி. Inflorescence is a group of flowers arising from a branched or unbranched axis with a definite pattern. அதாவது இது ஒரு axis, main axis plantல. ஸோ இந்த ஆக்சிஸில் ஃப்ளவர்ஸ் டைரக்டாக அந்த ஆக்சிஸ்லேருந்து தோன்றி இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் என்னது அன்பிரான்ச்டு, கிளைகள் இல்லை. அந்த மெயின் ஆக்சிஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ் டைரக்டாக தோன்றி இருக்கு. இந்த ஆக்சிஸ் என்பது பிரான்ச்டு ஆக்சிஸ். ஸோ இது மெயின் ஆக்சிஸ் நிறைய பிரான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த பிரான்ச்சஸில் என்னது ஃப்ளவர்ஸ் தோன்றி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரு பிரான்ச்டு அல்லது அன்பிரான்ச்டு ஆக்சிஸில் தோன்றுவது, ஒரு குறிப்பிட்ட முறையில் தோன்றுவது தான் என்ன சொல்கிறோம்னா இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அமைந்திருப்பதனால என்ன நன்மைன்னா, ஸோ எல்லா ஃப்ளவர்ஸுமே கரெக்டாக ப்ராப்பராக இன்செக்ட் விசிட் பண்ண ஏதுவாக அமைந்திருக்கு. அதாவது பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு சீட்ஸ் டிஸ்போசல், அதாவது கரெக்டாக சீடு டிஸ்போஸ் ஆகுறதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ளவர்ஸ் தான் எதாக மாறும், ஃப்ரூட்டாக மாறும். ஸோ இந்த ஃப்ரூட்டுக்கு உள்ளதான் என்ன இருக்குது, சீட்ஸ் இருக்குது. ஸோ சீட்ஸ் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் ஆகுறதுக்கு, சீட்ஸ் பரவுவதற்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன். அதாவது ஒரு பிளான்ட்ல அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்திலிருந்து தோன்றுகிறது, அதன் அடிப்படையில் இன்ஃப்ளோரசன்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ். டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்னதுன்னா, அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம்மில் அதனுடைய நுனிப்பகுதியில், அந்த தண்டினுடைய நுனிப்பகுதியில் இந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாகுதுன்னா, ஸோ இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் என்னதுன்னா டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் நீரியம், அரளி. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ். ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்னதுன்னா, இது ஒரு பிளான்டோட லீஃப். ஸோ இந்த லீஃபோட ஆங்கிள்னா என்னது, இந்த பகுதி இலைக்கோண பகுதி, இந்த இலைக்கோண பகுதியிலிருந்து இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாகுதுன்னா, ஸோ அமைந்திருக்குதுன்னா அது என்னது ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸில் நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தான், இங்கே குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லீஃப் ஆங்கிள்லேருந்து உருவாகுது என்னது ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட் காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் உட்டி ட்ரங்க்லேருந்து டைரக்டாக உருவாகும். அதாவது இந்த ஸ்டெம் போர்ஷன், இது என்னது ஒரு பிளான்டோட ஸ்டெம் போர்ஷன். இந்த ஸ்டெம் உட்டியாக இருக்கிற இந்த ஸ்டெம்லேருந்து டைரக்டாக, அதாவது இந்த பகுதிகள்லேருந்து டைரக்டாக, அந்த ஸ்டெம் போர்ஷன்லேருந்து டைரக்டாக இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாகுதுன்னா அது என்னது காலிஃப்ளோரஸ். எக்ஸாம்பிள் டியோப்ரமா கொக்கோ பிளான்ட்ஸில் இந்த மாதிரி தான் உருவாகும். நெக்ஸ்ட் கோரோபிட்ரா கோனென்சிஸ், நாகலிங்க மரம், இந்த மரத்திலையும் இந்த மாதிரியான இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாகும். ஸோ இந்த பிளான்ட்டோட இமேஜ் தான் நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஜாக் ஃப்ரூட்னா பலாமரம், பலாமரத்துலேயும் இந்த மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு, காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸுடைய இன்னொரு கிளாசிஃபிகேஷன், இன்ஃப்ளோரசன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங். இன்ஃப்ளோரசன்ஸில் பிரான்ச்சஸ் இருக்கா, நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸோட நம்பர் அண்ட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், வேறு சில சிறப்பு அமைப்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் 4 டைப்ஸான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது: இன்டிட்டர்மினேட், டிட்டர்மினேட், மிக்ஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் ரெசிமோஸ், செகண்ட் டைப் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இந்த 2 இன்ஃப்ளோரசன்ஸ்க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்னது, இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்கிறோம். ஏன் இது இன்டிட்டர்மினேட்னா, இது என்னது ஒரு ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுதான் என்னது மெயின் ஆக்சிஸ்னா மைய அச்சு. ஸோ இந்த மைய அச்சு கண்டினியூஸாக வளரக்கூடியது, இந்த ஆக்சிஸ் தொடர்ந்து வளரக்கூடியது. அதுதான் என்னது அன்லிமிட்டெட் க்ரோத், வரம்பற்ற வளர்ச்சி உடையது. இன்டிட்டர்மினேட்னா என்னது வரம்பற்ற வளர்ச்சியுடைய இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ அதுதான் என்னது ரெசிமோஸ்.
சைமோஸ்ன்னு பார்க்கும்போது இதுதானது மெயின் ஆக்சிஸ். ஸோ இந்த மெயின் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவர் தான் முதல்ல உருவாகி இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இங்கே உருவான உடனே ஸோ இந்த ஆக்சிஸோட growth என்னாகும் ஸ்டாப் ஆகுது. ஸோ இது என்னது வரம்புடைய வளர்ச்சியுடைய இன்ஃப்ளோரசன்ஸ். அதனால தான் சைமோஸ் என்ன சொல்கிறோன்னா டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ், மெயின் ஆக்சிஸ் ஆஃப் லிமிட்டட் growth, வரம்புடைய வளர்ச்சி உடையது. நெக்ஸ்ட் ரெசிமோஸ் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்டு இன் அன் எக்ரோபீட்டல் சக்செஷன். எக்ரோபீட்டல்னா இங்கே ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா நுனி நோக்கிய வரிசையில் இருக்கும். நுனி நோக்கியனா ஸோ பெரிய ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு உருவாகுத ஃப்ளவர்ஸ், ஓல்டஸ்ட் ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குது, பேசல் ரீஜனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் உருவாகுது. ஸோ அதனால தான் இதோடைய அரேஞ்ச்மெண்ட்டை நுனி நோக்கிய வரிசைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சைமோஸ் பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்டு இன் எ பெசிபிட்டல் சக்செஷன். பெசிபிட்டல்னா ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது, ஓல்டர் ஃப்ளவர், அதாவது ஓல்டஸ்ட் ஃப்ளவர் தான் இங்கே இருக்குது சென்டரில் ஃபஸ்ட்டு உருவாகுது. ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த சைடில் உருவாகுது. ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறது அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கிறது. ஸோ அதுதான் ஆனது பேசிபிட்டல் சக்செஷன். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்டிபிட்டல். ஸோ இங்கே எப்படி ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகுது, ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் ஃப்ளவர்ஸ் தான் ஓப்பன் ஆகும். முதல்ல உருவான ஃப்ளவர் தான் முதல்ல ஓப்பன் ஆகுது. அதுதான் என்னது மையம் நோக்கியது. ஃப்ளவரிங் வந்து எப்படி இருக்குது, மையம் நோக்கியது. ஸோ கீழேருந்து மேலே செல்றதுனால. இங்கே பார்க்கும்போது ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிஃபியூகல், மையம் விலக்கியது. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகுத ஃப்ளவர் தான் எங்கே இருக்குன்னா சென்ட்ரலில் இருக்குது. ஸோ அதனால தான் இது என்னது ஃப்ளவர் ஓப்பனிங் இஸ் சென்ட்ரிஃபியூகல், மையம் விலக்கியதுன்னு சொல்கிறோம். அடுத்து தான் சைடில் உள்ள ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகும். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்க்கும்போது ஓல்டஸ்ட் ஃப்ளவர் தான், மெச்சூர்டு ஃப்ளவர்ஸ், ஃபஸ்ட்டு உருவான ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குது, பேசல் ரீஜனில் அடிப்பகுதியில் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஓல்டஸ்ட் ஃப்ளவர் தான் எங்கே இருக்குன்னா டாப்பில் இருக்குது, நுனியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆனது ரெசிமோஸ் அண்டு சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.